அனைவருக்கும் வணக்கம். தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியின் 52வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம நேத்து 1990 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன ஒரு சில படங்கள பார்த்தோம். அதோட கன்டினியூஷன் தான் இது. 17/10/1990 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் மைக்கேல் மதன காமராஜன். கமலஹாசன், குஷ்பு, ஊர்வசி, நாகேஷ், மனோரமா நடித்த இந்த படத்திற்கு படத்தின் தயாரிப்பாளர் பஞ்சு அருணாசலம், பாடல்கள் வாலி, பஞ்சு அருணாசலம், இசை இளையராஜா, கதை காதர் காஷ்மீரி, திரைக்கதை கமலஹாசன், வசனம் கிரேசி மோகன், டைரக்ஷன் சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ். ப்ரொடியூசர் பஞ்சு அருணாசலம் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பாகிஸ்தானிய படம் ஒன்று பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த படத்தோட ரைட்ஸை காதர் காஷ்மீரி அப்படிங்கிறவர்கிட்டருந்து வாங்குறாரு. அந்த கதையில் கமலஹாசனும் கிரேசி மோகனும் சேர்ந்து நிறைய மாற்றங்கள் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு வச்ச பேர் ஜாலி ஜக் ஜீவன் ராம். இந்த பேர் கிரேசி மோகனுக்கு பிடிக்கல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, மதன காமராஜன் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. பட் 1941 பார்த்தீங்கன்னா மதன காமராஜன் ஒரு படம் வந்திருக்கு. அதனால் கமலஹாசன் என்ன பண்ணுறாரு, மைக்கேல் அப்படிங்கிற பேரை முன்னால் சேர்த்துக்கிறாரு. இப்படி தான் இந்த படத்தோட டைட்டில் ரெடி ஆச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கமலஹாசனுக்கு 4 கேரக்டர், 4க்கும் 4 விதமான கெட்டப். மைக்கேல் பார்த்தீங்கன்னா லாங் ஹேர் வச்சுட்ருப்பார், ஃப்ரெஞ்ச் பேட் வச்சுருப்பார். மதன் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஷேவ், கண்ணாடி போட்டுட்ருப்பார். காமேஸ்வரன் நல்லா தலையை படிய வாரி பட்டை அடிச்சுட்டு க்ளீன் ஷேவில் இருப்பார். ராஜு பார்த்திங்கன்னா அவருடைய மீசை அடர்த்தியாக இருக்கும், தலைமுடி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இப்படி 4 கேரக்டருக்குமே வித்தியாசம் காமிச்சிருப்பார் கமலஹாசன். ஒவ்வொருத்தர் பேசுகிற ஸ்டைலுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும். இப்படி 4 கேரக்டர்லையுமே கமலஹாசன் கலக்கியிருப்பார். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நாகேஷ் அவர்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா, அந்த திருட்டு பாட்டி ஒரு கேரக்டர் வருவாங்க, எஸ்என் லக்ஷ்மி. எந்த பொருளை வச்சாலும் திருடிட்டு போயிடுவாங்க. அந்த கேரக்டரை நாகேஷ் சாருக்கு பண்ணணும்னு ஆசையாம். நான் லேடி கெட்டப் போட்டு அந்த கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாராம். ஆனால் கமலஹாசன் சார் என்ன பண்ணியிருக்காரு, நீ அந்த பிஏ அவினாசி கேரக்டரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் கேட்டதுனால அந்த அவினாசி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் அவர் பெங்களூர்லேயே இருந்தார், கௌரி சங்கர்னு பேர். அவர் அங்கே பிஸியாக இருந்தார். அதனால் அவரோட வசதிக்காகவே பெரும்பாலான காட்சிகள் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேயே ஷூட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், படம் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். மலை உச்சியில் ஒரு வீடு இருக்கும், அது அப்படியே ஆடிட்டே இருக்கும். இதுக்கு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சது 1925 த கோல்ட் ரஷ் அப்படின்னு ஒரு படம். இந்த படம் சார்லி சாப்ளின் நடித்த படம். இதில் ஒரு சீனை தான் இன்ஸ்பிரேஷனை வச்சு இந்த கிளைமேக்ஸை ரெடி பண்ணியிருப்பாங்க. இது போல் ஒரு வீடை செட் பண்ணி குன்னூரில் வச்சு ஷூட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிறது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அது ஸ்டூடியோவில் செட் போட்டு எடுத்திருப்பாங்க. எந்த வித சிஜியுமே இல்லாத டைம்லேயே ஒளிப்பதிவாளரும் எடிட்டரும் பூந்து விளையாடிருப்பாங்க. 4 கமலஹாசன் வரக்கூடிய காட்சிகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவாளரும் சரி, எடிட்டர் டி வாசுவும் சும்மா பின்னி படல் எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எந்தவித வசதியுமே இல்லை. எந்தவித வசதி இல்லாமல் இவ்வளோ அழகாக அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதே போல் இளையராஜா பார்த்திங்கன்னா அவருடைய பங்குக்கு அவர் பூந்து விளையாடிருப்பார். சுந்தரி நீயும் சுந்தரன் நானும், கதைகேளு கதைகேளு, பேரை வச்சாலும் வைக்காமல் போனாலும் மல்லிவாசம், ராத்திரி சிவராத்திரி, இந்த பாட்டு ரம்பம்பம் ஆரம்பம், இப்படி எல்லா பாட்டும் பார்த்திங்கன்னா ஹிட் பாட்டு. இதை எத்தனை முறை பார்த்தாலும் இந்த படம் சலிக்கவே சலிக்காது. நொடிக்கு நொடி காமெடி. யார் எப்போ எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி காமெடி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அதில் அமைந்த அந்த நடிகர்கள் கூட்டம் அவ்வளோ அற்புதமான ஒரு கூட்டம். அருமையான காமெடி படம். எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது. 175 நாட்கள் ஓடிய வெற்றி திரைப்படம் இது. 17/10/90 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் 60 நாள் 60 நிமிடம். ராஜ் திலக், வைஷ்ணவி, சித்ரா நடித்த இந்த படத்திற்கு இசை கண்ணன் லதா, கதை வசனம் டைரக்ஷன் ராஜவர்மன். இது ஒரு த்ரில்லர் படம். தீபாவளி ரிலீஸில் வெற்றி பெறாத ஒரு படம். 17/10/90க்கு ரிலீஸ் ஆன இன்னொரு திரைப்படம் அம்மன் கோவில் திருவிழா. நிழல் ரவி, கனகா நடித்த இந்த படத்திற்கு இசை இளையராஜா, தயாரிப்பு கலைஞானம், கதை வசனம் டைரக்ஷன் PR சோமசுந்தர். இது சுமாராக ஓடிய ஒரு திரைப்படம். 1990ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் புதிய காற்று. முரளி, மீனாட்சி, CNA பரிமளம் நடித்தது இந்த திரைப்படம். இந்த CNA பரிமளம்ங்கிறவர் யார் அப்படின்னா, பேரறிஞர் அண்ணாவுடைய வளர்ப்பு மகன்.
அவர் தான் இந்த படத்திற்கு வசனமும் எழுதியிருப்பார். இசை ராஜேஷ், டைரக்ஷன் கார்வண்ணன். கார்வண்ணன் வந்து ஒரு அருமையான டைரக்டர். அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கருத்துக்கள், புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் இருக்கும். பாலம்னு ஒரு படம் எடுத்திருப்பார் முரளியை வச்சு. அந்த படமும் ரொம்ப அருமையான படம். தொடர்ந்து வந்த இந்த புதிய காற்று ஒரு அருமையான திரைப்படம். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், கமலஹாசன் நடித்த இந்தியன் படத்தோட தீம் பார்த்தீங்கன்னா இந்த புதிய காற்று தான். இந்தியனுக்கு இன்ஸ்பிரேஷனே வந்து புதிய காற்று தான். அந்த அளவுக்கு அந்த படத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்தியன் படத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். பத்திரிகைகளோட பாராட்டை பெற்ற ஒரு அருமையான திரைப்படம் புதிய காற்று. 1990 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் மல்லுவெட்டி மைனர். சத்யராஜ், சோபனா நடித்த இந்த படத்திற்கு வசனம் கலைமணி, இசை இளையராஜா, டைரக்ஷன் மனோபாலா. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு கிடைச்சது. இந்த படம் வந்து ஒரு வெற்றி திரைப்படம். 1991 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன ஒரு படத்துக்கு முதல்ல வைத்த பேர் வந்து மதிகெட்டான் சோலை. அப்புறம் தான் அந்த படத்தோட பேரை மாற்றினாங்க. அந்த படத்தோட பேரை என்னவோ மாற்றினாங்க. இதுக்கான விடை தெரிந்தவர்கள் கமெண்ட் பண்ணலாம். தெரியாதவங்க ஜஸ்ட் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.